ஃபஸ்ட்டு சுவாமிஜியோட எனக்கு எப்படி அறிமுகமானதுன்னா, ஸ்கூல் 10th படிக்கும்போது பேச்சு போட்டி நடக்கும். இப்போ நீங்களாம் வந்து பேசுனீங்க இல்லையா, அந்த மாதிரி பேசணும். வீட்டில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த போட்டிக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் போயிருந்தால் ஜெயிப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி இந்த மாதிரி போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு பரிசு கொடுக்க வந்து இங்கே நிற்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் சுவாமி விவேகானந்தருடைய தியானமும் அதன் முறைகளும்னு ஒரு புக்கு. சின்ன புக்கு தான் அந்த புக்கு. எண்ணம்னா என்ன, மனம்னா என்ன, அதை தனியாக நின்று கவனிக்க முடியும் அப்படின்றத வந்து சுவாமிஜி அதில் பக்கத்துக்கு பக்கம் அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். நம்ம பொறுத்த வரைக்கும் தியானம்னா எங்கேயோ போய் கண்ணு மூடி உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் இப்போ கூட நம்ம அப்படி தானே நினச்சிட்ருக்கோம். பட் அப்படி இல்லை. சுவாமிஜியோட புத்தகம் எனக்கு அதை சொல்லி கொடுத்துச்சுங்க. என்ன சொன்னார்னா, மனம் பேசிக்கிட்டே இருக்கும், அது கூட பேரலாக நம்ம மெர்ஜ் ஆகிட்டோன்னா அது ஸ்பீடாக நம்மளோட எனர்ஜியெல்லாம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். நின்று கவனித்தோன்னா அது நின்றுடும்னு சொன்னார். எத்தையும் நம்பவே மாட்டேன், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்ப்பேன். அந்த புக்கை மூடி வச்சுட்டு எண்ணங்கள் ஓடிச்சு, கூடவே ஓடிட்டு இருந்தேன். நின்று கவனித்தேன், மைண்டு நின்றுடுச்சு. 15 வயசு வரைக்கும் எவ்வளோ சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், எதுலையுமே இந்த ஒரு சென்டென்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது லைப்ரரியிலேருந்து சுவாமிஜி புக் எடுக்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இப்போ இங்கே இவ்வளோ பேர் பேசினாங்க, உங்களோட கிளாஸில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், ஈவன் உங்களோட உங்கள் ஃபோனில் கூட உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் பார்க்கும்போது கூட, இல்லை வீடியோ பார்க்கும்போது கூட உங்களோட மைண்டு வந்து வேற எங்கேயோ ஓடுதா. இப்போ உட்காந்துருக்கும் போது கூட முடியுதா? உடம்பு தான் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் குதிரை மேலே சவாரி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த குதிரை நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் பயணம் நல்லா இருக்குமா, இல்லை அது நம்மளை தரன்னு இழுத்துட்டு ஓடினா பயணம் நல்லா இருக்குமா? ஆனால் உண்மை என்னென்னா, இப்போது அதுதான் நம்மளை தரன்னு இழுத்துட்டு ஓடிட்டுருக்கு, இந்த மைண்டுன்ற குதிரை. ஒரு 10 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணலாமா? கண் மூடி பாருங்களேன். ஏன்னா கண் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமாக நம்ம மைண்டுக்கு வந்து இந்த கண் வழியாக ஓடுறது ரொம்ப பழகிடுச்சு. அதனால தான் டிவி பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, சுற்று முத்து வேடிக்கை பார்க்குறது, இந்த கண் வந்து ரொம்ப சீக்கிரமாக அது வெளியே ஓடுற வாசல். அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டுடுறேன். தூங்குறீங்கள, கனவு வருதில்ல, எந்த கண்ணால் பார்த்தீங்க? மனக்கண்ணால் பார்த்தீங்க. சரி, அந்த மனதுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தால் அது கனவுன்னு அதுக்கு தெரியும்ல. அந்த காட்சியை பார்த்து ஏமாறுமா? ஏமாறாது தானே. ஐயோ நீ தூங்கிட்டு இருக்க, இங்கே உன் முன்னாடி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பொய், இங்கே உன் முன்னாடி ஆளே இல்லை, நீயே இங்கே இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு சொல்லுமா சொல்லாதா? அப்போது மனம்ன்றது வேகம், புத்தின்றது ஸ்பீட் பிரேக். அதனால தான் இப்போ போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம இன்ஸ்டா பார்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த சாங் கேட்டுட்டு, 5 நிமிஷம்னு நமக்கு சொல்கிறது புத்தி தான், ஸ்பீட் பிரேக் போடுது. அது மனம்ன்றது வேகம், புத்தின்றது ஸ்பீட் பிரேக், ஞானம்ன்றது விவேகம். 5 நிமிஷம் தான் நீ சொல்லுவ, ஆனால் உன்னால் முடியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு யாருக்கு புரிஞ்சுடுதோ, இப்படி தானே நேத்தெல்லாம் போச்சு, இப்படி தானே இந்த நிமிஷம் வரைக்கும் நேரம் ஓடிச்சு, நாம் திருந்தணுமா? வழி தெரியலையே. இந்த ஞானத்துக்கு பேர் தான் விவேகம். புரியுதுங்களா? விவேகானந்தர் வேகம்னா மனம், கண்ட்ரோல் இல்லை, நிறுத்த முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு செகண்ட் கேப் இருக்கா? சொல்லுங்கள். ஏம்மா நம்மளோட மனதை நம்மளால் நிறுத்த முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணிக்க முடியும் நம்ம லைஃப்பில்? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களால் உங்கள் மனதை நிறுத்த முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். நமக்குள்ளே 2 வேலை தான் நடக்கும். ஒன்று, மனம் பின்னாடி பயணம் பண்ணலாம், இல்லைன்னா கவனிக்கலாம். மனதை கவனிக்கிறது கிடையாது, கவனிக்கிறது. இப்போ இங்கே இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100 ஷார்ட்ஸ். ஏன் நான் ஷார்ட்ஸ் வச்சு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குப்பா, ஷார்ட்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா? அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க இருக்கீங்களா?
கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி முதல்ல இந்த மனதுக்கிட்ட இருந்து விளக்குறதுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 24 மணி நேரம் உட்காந்து எந்த மீடியா பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, அது உங்களுக்குள்ளே போய் நினைவாக எழறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்புறீங்களா? சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, உங்களுக்கு தூக்கத்தில் கனவு வருதுல்ல, அந்த கனவு எந்த கண்ணில் பார்த்தீங்க? மனக்கண்ணில் பார்த்தீங்க. அந்த மனதுக்கு அது கனவுன்ற அறிவே இல்லை. அந்த அறிவே இல்லாத இந்த மனம் நமக்குள்ளே முழிச்சப்புறமும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குல்ல, இதுவும் கனவு தான். ஒத்துக்கோங்க. அப்போ சுவாமிஜி ஒன்று சொல்கிறாங்களே, விழிப்புணர்வு, அவேக்கனிங்னு சொல்கிறாங்கல்ல. வேக்னா முழிச்சிருக்கிறது, அவேக்னா நினைவுக்கிட்ட இருந்து விடுபட்டு இருக்கிறது தான் அவேக். புரியுதா? நம்ம எல்லாம் முழிச்சிருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் முழிச்சிருக்கேன், போயிட்டே இருக்கேன், டம்முன்னு காலை அடிச்சுக்கிறேன், பாறை கீழே கல் இருக்கு பார்த்து வர வேண்டியதானேன்னா கவனிக்கல. என்ன சொல்கிறோம்? ஏன் கவனிக்கல? முழிச்சு தான் இருக்கனே தவிர கவனமாக இல்லை. எப்போ நீங்கள் உங்கள் நினைவுக்கிட்ட இருந்து விடுபடுறீங்களோ, எல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பேசும்போது எல்லாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆங்கிலேயர்களை விரட்டினோம், அவங்கள விரட்டினோம், இவங்கள விரட்டினோம். அப்பா, அடே உள்ள ஒருத்தன் நானுன்னு உட்காந்து பேசின்னு இருக்கானே, அவனை விரட்ட முடியுமா? முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஃபியூ இயர்ஸில் இந்த மேடையில் இங்கே உள்ளவங்களில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த 1,00,000 பேர் நம்மளோட யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. அதில் என்ன விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இந்த விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்பா உள்ள நமக்குள்ளே நம்ம குரலில் கேட்குதே, அதுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும். கண்ணை மூடி உங்கள் அப்பா குரலில் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். கண்ணை மூடி உங்கள் அப்பா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றாரு, இல்லை உங்கள் அம்மா உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. டியூன் பண்ணி பாருங்கள், உங்கள் வாய்ஸ் அவங்க வாய்ஸ் கேட்குதா? உள்ளுக்குள்ளே ஒரு சிவகார்த்திகேயன் உட்காந்துட்ருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமிஜியோட புக்கில் இருந்து அந்த 15 வயசில் எனக்கு கிடைச்ச ஒரு வரி என்னென்னா, நமக்குள்ளே ஓடிட்டுருக்கிற இந்த நினைவுகள் நின்று வேடிக்கை பார்த்தோன்னா அது நின்றுடும். அப்போ எது எஞ்சி இருக்கும் அப்படின்னா சோல். எது? சோலுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? ஆன்மா. இப்போ உங்களுக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் எழுப்பி விடுறா? கெட்ட கனவு. ஆனால் அது கனவுனே தெரியாது, புலி துரத்துது, ஓடுறீங்க, திடீர்னு எழுந்து உட்காந்து ஐயோ கனவா, உண்மை மாதிரி இருந்துச்சு. அப்போது அது கனவுன்னு தெரிஞ்சு அங்கே ஒரு ஞானம் உங்களை எழுப்பி விடுறதுக்காக தூங்காமல் முழிச்சு இருக்குல்ல, காப்பாத்துதில்ல, அதுக்கு பேர் தான் சோல், ஆன்மா. அதுக்கு பேர் என்னன்னா கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அப்போ மைண்டுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பேர்னா கலெக்டிவ் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ். மைண்டுக்கு பேர் கலெக்டிவ் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ். அது என்ன கலெக்டிவ் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ்னால், அதுக்கு கனவுன்ற கான்ஷியஸே இல்லையே. கனவுல உங்களுக்கு ஒரு கனவு வருது, உங்களை உண்மையாகவே ஒரு புலி துரத்துது, சரியா? அந்த கனவுல சுவாமி விவேகானந்தர் இருக்கார். அவர் கண்ணு முன்னாடியே அந்த புலி உங்களோட கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு போகுது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. நீங்கள் சுவாமிஜி பார்த்து கத்துறீங்க, சுவாமி என்னை காப்பாற்றுங்கன்றீங்க. இப்போ சுவாமிஜி உங்களை தூக்கத்திலேருந்து எழுப்பி விட்டால் போதுமா, அந்த புலியை விரட்டி விடணுமா? எழுப்பி விட்டா போருமா? இந்த மைண்டு தான் அந்த புலி, உங்களோட சோல் தான் சுவாமி விவேகானந்தர். சுவாமிஜியோட கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், நம்மளோட சேனலில் கூட அந்த படம் போட்டிருக்கேன். விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர். தயவு செஞ்சு எத்தனையோ படம்லாம் பார்த்துருக்கீங்கள? அமரன் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? அமரன் × 100 போட்டுக்கோங்க, சுவாமிஜி படம். அவர் இந்தியா பார்டரில் வார் பண்ணார். யார்? சிவகார்த்திகேயன் கிடையாது, முகுந்தன் எங்கே இந்தியா பார்டரில் வார் பண்ணார். பட் நம்ம சுவாமிஜி பார்டரில் தாண்டி போய் வார் பண்ணிட்டு வந்தார். அந்த மூவி போய் கண்டிப்பாக பாருங்கள்.
அவருடைய சந்நியாசம் வந்து எப்படிப்பட்ட சந்நியாசம்னா, யாராவது வந்து அவங்களா சாப்பாடு கொடுத்தா தான் ஏற்றுப்பார். கரெக்டாக சுவாமி? யாராவது அப்படி இருக்க முடியுமா? நம்ம இருக்கமே, தோசை கொடுத்தா தான் சாப்பிடுவேன், நோ இட்லி, உப்மா. அவரோட சந்நியாசம் யாராவது வந்து அவங்களா உணவு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு அவர் நினச்சிருந்தா. நிறைய பேர் அவருடைய இருக்கிற இடம் கேள்விப்பட்டு பெரிய பெரிய ஜமீன்தார்கள், மகாராஜா எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, அவரோட ஸ்பீச் கேட்குறாங்க, கேட்டுட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் சுவாமிஜி சாப்பிடவே இல்லை. நீங்கள் அந்த படம் பாருங்கள், ரொம்ப ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இந்த சீன்லாம் பார்த்து நான் அழுதுட்டேன். இந்த இடத்துலலாம் சுவாமிஜியே கண் கலங்கிடுவார். அப்போ அங்கே ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிற ஒருத்தர் வந்து சுவாமிஜி பார்த்து, சுவாமி பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறாங்க, நீங்களும் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அண்ணா ஆகாரம் சாப்பிட்டீங்களா? அழுதுறாரு சுவாமிஜி. யாருமே அந்த வார்த்தை கேட்கவே இல்லையே, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் சாப்பிட்றேன், என் கையால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? அங்கே அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் அந்த படத்தில் தான் கேட்கணும். அப்போது ஏன் இங்கே இந்தியாவிலேயே நிறைய பேர் பேசலாமே, சுவாமிஜி நினச்சிருந்தா இங்கேயே பேசியிருக்கலாம்ல, ஏன் அங்கே போய் அவர் பேசினாருன்றதுக்கான காரணம் சுவாமிஜி சொல்கிறாரு. நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் இப்போ கிடையாது, எப்போ இருந்தோ வெளிநாட்டு மோகம் அதிகமாக இருக்குது. மேற்கத்தியர்கள் நம்மளுடையது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தினுடைய, இந்த ஆன்மீகத்தினுடைய ஆழம் என்ன, மதிப்பென்னன்றது நம்ம ஊர் மக்களுக்கு புரியும். அதனால் அங்கே போய் பேசணும். ஆமாதானே சுவாமி? இது சுவாமிஜியோட லட்சியம். ரொம்ப யங்கேஜில் இந்த மாதிரி சன்னியாச உடையோடு இருக்கும் போதெல்லாம் எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்கிறதுண்டா, கை கால் நல்லா தானே இருக்குது, ஒழிச்சு சாப்பிட்லாம்ல, இப்படி அடுத்தவங்க சாப்பாடு, அடுத்தவங்க கை, அடுத்தவங்க இதை எழுந்து சாப்பிட்டுட்ருக்கே. ஆனால் அவருடைய லட்சியம் இருக்குல்ல, எந்த ஒரு அவமான சொல்லுக்கும் அவருடைய லட்சியத்தை விட்டு அவர் இறங்கவே இல்லை. கஷ்டம், பட்டினி. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோல்னு ஒன்று சொன்னேன்ல, ஒரு நாள் ரொம்ப பசியோட கிட்டத்தட்ட 5-6 நாள் சாப்பாடு இல்லாமல் தலை சுற்றி மயக்கடிச்சு விழுந்துட்டார். உச்சி வெயிலில் விழுந்துடுறாரு. திடீர்னு உள்ளேருந்து ஒரு குரல் நம்மளை தூக்கத்தில் எழுப்பி விடுதில்ல, கெட்ட கனவுல இருந்து அந்த குரல் கேட்குது, நீ இந்த உடல் இல்லை, உனக்கு உடல் இல்லை, உனக்கு பசி இல்லை, உனக்கு பசி இல்லை, நீ எப்படி டயர்டாக முடியும்? இப்படி ஒரு குரல் உள்ளேருந்து கேட்டோன்னங்க எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அதோடு அவர் பசியால் தலை சுற்றி விழுறது நின்றுடுச்சு. ஆமாம் தானே சுவாமி? ஆமாம். இன்றைக்கும் நம்ம நோட் பண்ணுவோங்க. இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப இப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போகிறீங்களா, வீக்கெண்டில் விடுறாங்களா வீட்டில்? இல்லை ஃபோனில் தான் கிரிக்கெட்டா? காலையில் எதுவும் சாப்பிடாமல் ஓடி இருப்பீங்க, சாயந்தரம் வரைக்கும் பசி தெரியாது. கரெக்டாக? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளால் பசி, சாப்பாடு இல்லாமல் பசி இல்லாமல் ஹவர்ஸ் கணக்கில் இருக்க முடியுன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கனவு வருது, சரி அதை விடுங்க, ஏதோ ஒரு கண்ணு பார்த்துச்சு, ஏதோ ஒன்று வந்துச்சு, வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு? யார் லைட் போட்டா? அந்த வெளிச்சம் கற்பனை. கற்பனையால் நமக்குள்ளே ஒரு புலி வருது, கனவுல ஒரு யானை வருது, ஒரு சிங்கம் வருது. இதெல்லாம் எப்போ வருதுன்னா, நம்ம தூங்கிட்டோம்னா இந்த உடம்பு ரெஸ்ட்டில் போயிடுச்சுன்னா அந்த கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளோட மைண்டுக்குள்ளே பவர் பாருங்கள். சுவாமிஜி சொல்வார், நீங்கள் போய் பாருங்கள், சுவாமிஜியோட புக்ஸ் தயவு செஞ்சு படிங்க. ஒரு 5 சப்ஜெக்ட் என்னால் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்து போயிடுது. எங்கே தப்பு பண்ணுறோன்னா, சுவாமிஜி சொல்வார், மறுபடியும் எனக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி போய் படிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் வெறுமனே தகவல்களை சேகரிக்கிறதுல என்னோட நேரத்தை வீணடிக்க மாட்டேன். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அதிக நேரத்தை செலவழிப்பேன். மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருநிலைப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஞானம் அடையுமா. லைட் கண்டுபிடிக்கிறாங்க, ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறாங்க, ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படிங்க, எந்த புக்கில் இருந்துங்க தியரி எடுத்து கண்டுபிடிச்சாங்க? உள்ளே இருந்து தானே வந்துச்சு, உள்ளே இருந்து தானே வந்துச்சு. அப்போ எல்லாமே எங்கே இருக்குது? உள்ளே எப்படி போகிறது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு
ஒரு 5 வாசல் வெளியே இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 16 வயசு தாண்டிட்டா இது ஒன்று, 5 வாசல். உள்ளே போக ஒரு வாசல், வெளியே போக 5 வாசல். நம்ம 5 பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடுது நம்மளுடைய. சரி, 5 பக்கம் எல்லாம் ஃபோனு பேட்ரி டவுனு, போ சார்ஜ் போட்டு சும்மா உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்திங்கன்னா கூட உள்ளே ஓடும். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்துச்சோ, எதெல்லாம் கேட்டுச்சோ, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு உள்ளே புகைய ஆரம்பிக்கும். உள்ளே என்னாகும்? புகையும், கருகும். நம்மளோட பழக்கம் என்னென்னா, ஒன்று புலன் வழியாக பொழுதுபோக்கில் வெளியே ஓடுறது, இல்லையா வெளியே இருந்து அள்ளிட்டு வந்த குப்பையெல்லாம் உள்ள மனம் ஆடு மாடி மாடு மாதிரி அசை போட்டுன்னு இருக்கும். அதை பேன்னு அதை பார்த்துட்டு இருக்குது. இப்படி தான் நம்ம ஓடி ஓடி பழக்கப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு இந்த வயசில் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் ரொம்ப ஈஸி. எப்போ பண்ணலாம்? தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கீங்களா? முழிச்சுட்டு இருக்கீங்களா? பின்னாடி பின்னாடி குரூப்பு அங்கே மறுபடியும் கனவுக்கே வரேன்னு நினைக்காதீங்க. நம்ம முன்னாடி பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் கண்ணு திறந்தே இருக்குது, பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் கவனிக்க முடியல, உள்வாங்க முடியல. எதனால் சொல்லுங்கப்பா? கவனிக்கணும் அப்படின்னா அதில் முழுசாக நம்ம அதோட இண்டல்ஜாகி கவனிக்கணும். நம்ம கவனிக்காத காரணம் என்னென்னா, நம்மளோட எண்ணம் வேற எங்கேயோ இருக்கும், சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். பழக்கம் இல்லை. சிந்தனையை கவனிக்கிறோம்ல, அப்போ அங்கேயும் கவனம் இருக்குல்ல, இல்லையா? பழக்கம் இல்லை. ப்ரெசண்ட்டில் இருக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. புரியுதா? ப்ரெசண்ட்டில் தான் நாம் இருக்கோம், ஆனால் எண்ணங்கள் எங்கே இருக்கோ அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எது முக்கியம்? நம்ம முன்னாடி இங்கே என்ன சப்ஜெக்ட், அதான் மச்சான் இருக்கான், அவன் சொல்லி தருவான். அவன் எதுக்கு இருக்கான்? தயிர் சாதம், அவன்ட்டு கேட்டுப்பேன். அப்புறம் கைடு இருக்குது, யூடியூப் இருக்குது. இந்த அசால்ட்டுனால என்ன ஆகுன்னா, நீங்கள் இந்த செகண்ட் தவற விட்ட விஷயத்த அடுத்த அரை நாள் செலவு பண்ணி நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கோம். அந்த அடுத்த அரை நாள் வேறு ஏதாவது கற்றுன்னு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? எதுவுமே கற்றுக்க வேணாம். இந்த நிமிஷம் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அரை நாள் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடுங்க. வீட்டில் யாரும் உங்களை கேட்க போகிறா? எப்போ விளையாடாதன்னு சொல்கிறாங்க? வேலையை முடிக்காமல் போய் விளையாடாதான் விளையாடாதான்றாங்க. முடிச்சுட்டு போனீங்கன்னா சொல்ல மாட்டாங்க தானே? அப்போது எதுக்கு நம்ம என்ன கழுதியா டுர்ரு டுர்ரு நம்மளை ஓட்டிகிட்டே இருக்கணுமா? இதை செய், அதை செய், இப்படியே அதை முடிச்சியா, இதை முடிச்சியா, இதை பண்ணையா, அதை பண்ணையான்னு. அப்புறம் அதே நமக்கு பழக்கமாயிடும். தூங்கிட்டா எதையாவது கவனிக்க முடியுமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க தூங்கிட்டா எதையும் கவனிக்க முடியாது? எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ கனவை யார் கவனிச்சா? கனவை யார் கவனிச்சா? கவனம்ன்றது சித்து, கான்ஷியஸ்னஸ், அது எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் கவனம் இருக்குது. அதனால தான்மா எழுந்தோடனே சூப்பராக தூங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்கிறோமா இல்லையா? நம்ம நல்லா தூங்கினது கூட அங்கே கவனம் இருந்ததுனால தான் எழுந்த உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போது கவனம் இல்லாத நொடியே இல்லை. முக்காலம் உணர்தல்னா என்னம்மா சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுக்கண்ணா. எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இது முக்காலம் சொல்கிறாரு. இந்த மூணுமே முழிச்சிருக்கும் போது தானே? ஆமாம் ஆமாம், முழிச்சிருக்கும் போது தானே இந்த 3 காலமும். அப்போ இது ஒரே ஒரு காலம்தான். எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம்ன்றது ஒரே ஒரு காலம்தான். முழிச்சிருக்கும் போது மட்டும்தான் நமக்கு அது விளங்கும். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்காலம்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறது, கனவு, முழிச்சிருக்கிறது, இதுதான் 3 காலம். எது? தூக்கம், நனவு, இதுதான் 3 காலம். புரியுதா? முக்காலம் உணர்ந்தவர்னு யாரும் சொல்லுவாங்க? மகான்களையும் யோகிகளையும் சொல்லுவாங்க. தூக்கத்தில் ஒரு காலம் இருக்கா இல்லையா? அதுலேயும் டே வருது, நைட்டு வருது. தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
அது டேயா நைட்டாக நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஏர்த்தில் டே அண்ட் நைட்டு கிடையாது. உண்மையா இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ யூஎஸில் என்ன டைமு? கனடாவில் இப்போ என்ன டைமு? இந்தியாவில் இப்போ நமக்கு இங்கே நைட் ஆச்சுன்னா அங்கே என்னது? சொல்லுங்கள், ஏர்த்தில் டே அண்ட் நைட் இருக்கா? நம்மளோட மைண்டு தான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணுது. ப்ளீஸ், பேஸ்ட் ஆன் சன்லைட். எவ்ரி இயர் வந்து கனடாவில் வந்து 1 hour முன்னாடி அண்ட் 1 hour பின்னாடி மாற்றுவாங்க. எதை பொறுத்து தெரியுமா? சன்ரைஸ் சன்செட் பொறுத்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணுங்கள். நம்மளோட 5 சப்ஜெக்டுன்றது நம்மளுடைய சாப்பாடு, போட்டுக்கிற துணி, இருக்கிறதுக்கு வசதியான ஒரு இடம். இந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி நமக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான்ல, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், தன்னை அறிதல் தான் உண்மையான அறிவு. மற்றதை பற்றி நாம் தெரிந்து கொண்டது எல்லாமே அறியாமை. அந்த அறியாமையினால் உங்களுடைய கனவுல இருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியாது. புரியுதா? முடிச்சுக்கலாமா? இன்னும் தெரிஞ்சுக்கலாமா? கண்ணா, 15 வயசாச்சு, 16 வயசாச்சு, 17 வயசாச்சு, நமக்குள்ளே நம்ம குரலில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு நமக்கு தெரியல. கனவுல மாட்டிக்கிறான். மொத்தம் இவனுக்கு 3 பேர். முழிச்சிட்ருக்கான்ல, அவனுக்கு ஒரு பேர் வியாவகாரிகன். தமிழ் அதுக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. அவர் சும்மா போய் ஒரு வெளிநாட்டில் பேச்சு கொடுத்துட்டு வந்தவர் கிடையாது. நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, நாம் இருக்கோம்ல, உண்மையிலேயே நாம் யாருன்னு நாம் உணர்றதுக்கானதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் நமக்கு இன்னும் அது எட்டவே இல்லை. கஷ்டம். எடுங்க, இங்கே கீழே லைப்ரரி இருக்குது, நிறையா புக்ஸு சேல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எவ்ரி மந்த் நமது ராமகிருஷ்ண விஜய் புக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த புக்ஸு போடுங்கப்பா. மந்த்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவோம். சுவாமிஜியோட டாக்ஸ் எத்தனை உபநிஷஸ்னா எத்தனை. அதில் சும்மா ஒரு ஒரு உருவத்தை வச்சு வழிபடுறது, பூஜை, இது இல்லை. இந்த உருவம், இதுக்குள்ளே வழிபடக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அது என்னதுன்னு தான் சுவாமிஜி பேசியிருக்கார். ஒரு இஸ்லாமியர் வந்து சுவாமிஜி கிட்ட கேட்குறாங்க, சுவாமி விவேகானந்தர்கிட்ட, கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இல்லையா? ஒரு கிங்கு, ஒரு கிங் இல்லைங்களா? அவருடைய அரண்மனைக்கு சுவாமிஜி போகிறாரு. ராஜா அதீஷ் சிங். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படின்னு சுவாமிஜி கிட்ட கேட்குறாரு. அங்கே அந்த கிங்கோட ஃபோட்டோ மாட்டியிருக்கு. இந்த கேள்வி கேட்டவரோட ஃபோட்டோ மாட்டியிருக்கு. சுவாமிஜி என்ன பண்ணார்னா, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தரை கூப்பிட்டாரு. இங்கே வாப்பா, அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ தானே, அதை போய் ஒரு தடவை காரி துப்ப முடியுமா அது மேலேன்னு கேட்குறாரு. என்ன சொன்னார்? பண்ணுவாரா? அந்த அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரர் அந்த அரண்மனையில் இருக்கிற மகாராஜாவோட ஃபோட்டோ மேலே மகாராஜா முன்னாடி அந்த வேலையை பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டார்? வேலை போய்டும்னா. மரியாதை, மரியாதை எங்கே இருக்கு? பக்தி எங்கே இருக்கு? பக்தி எங்கே இருக்கு? அப்போ முன்னாடி என்ன இருக்குன்றதை விட்டுடுங்க, உங்களுக்குள்ளே என்ன வருதுன்னு பாருங்கன்னு சொன்னார். முன்னாடி என்ன இருக்குன்றது பொருட்படுத்த வேணாம், அதை பற்றின விவாதம் வேண்டாம். நமக்குள்ளே என்ன பாவம் வருது அது பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு படிப்பு ஏன் கஷ்டமாக ஆயிடுச்சுன்னா, நமக்கு அதில் பக்தி இல்லாமல் போயிடுச்சு. படிப்பில் போய் பக்தி வருமா? இயர்லி ஒன்ஸு சரஸ்வதி பூஜைக்கு புக்கை வச்சு கும்பிட்டும் போது அடுத்த நாள் லீவு கிடைக்கும். அதனால் எனக்கு சுண்டல் கிடைக்கும். ஆனால் பக்தி வரல. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களோட பேச போகும்போது நான் சொல்வேன், 5 சப்ஜெக்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டம்? எல்லாருக்குமே கஷ்டம். பயாலஜி
மேக்ஸு, சயின்ஸு. சரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குல்ல, அதே சப்ஜெக்டில் உங்கள் கிளாஸில் ஒருத்தன் சென்டம் வாங்குறானா? வாங்குறான்ல. அப்போது அவனுக்கு அது ஏன் கஷ்டமாக இல்லை? அவனுக்கும் நமக்கும் புரிஞ்சுக்கிறதுல தான் வித்தியாசம், கவனிக்கிறதுல தான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு படித்ததெல்லாம் மறந்துடுது. எவ்வளோ பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது? ஞாபகம் மறந்துடுறேன், எது படித்தாலும் மறந்துடுறேன். கண்டிப்பாக ஞாபக மறதின்னு ஒரு வியாதி கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் பார்க்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? சீன் ஞாபகம் இருக்கா? ஹம் பண்ணோன்னா அது என்ன படம்னு சொல்கிறீங்களா? அப்போ எல்லாருக்குமே ஞாபக மறதின்னு ஒரு வியாதி கிடையாது, எல்லாருக்குமே ஞாபக சக்தி இருக்குது. எங்கே நாம் நழுவ விடுறோன்னா, அந்த படம் பார்க்கும்போது நாம் ஒன்றி கவனித்தோம், அதனால் ஞாபகம் இருக்குது. சப்ஜெக்ட் நடத்தும் போது ஒன்றரை கவனிக்கல, அதனால நமக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோதான் விஷயம். அப்போது ஆர்வம் வரணும். ஆர்வம் வந்ததுன்னா நம்ம அதை கவனிப்போம். எனக்கு எங்கேருந்து மேக்ஸில் ஆர்வம் வருது? வந்தால் நான் ஏன் கவனிக்காமல் இருக்க போகிறேன்? ஃபஸ்ட்டு சைக்கிள் கற்றுக்கும் போது விழுந்து தானே எழுந்துக்கிறீங்க. ஸோ வராத ஒரு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு 60 எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டு பாருங்கள், 50 வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். முடிச்சுட்டு போய் விளையாடலாம். யாரை கேட்பா? யாரை கேட்பாங்களா? கேட்பாங்களா? எவ்வளோ பேருக்கு விளையாடணும்னு ஆசை? எவ்வளோ பேரை விளையாட விடுறாங்களா? விடுறாங்களா? அவங்க எங்கே விடுறாங்க? நாங்களே போய் விளையாண்டுப்போம். முடிச்சுக்கலாமா? சரி, நமக்குள்ள மனம் எங்கே இருக்குப்பா? மண்டையில்? இங்கே? பின்னாடி? உள்ள? ஃபுல்லா? சுவாமிஜியோட புக்கை டைம் பாஸாக எடுத்து படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார், இன்னும் நம்ம ஏன் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவரோட புக்ஸை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 10-15 நாளில் இப்போ இருக்கிற இந்த நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. சரி, ஒரு 10 செகண்ட் மைண்டை நிறுத்துறது ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? சுவாமிஜி சொன்ன மாதிரி நினைவை கவனித்து பாருங்கள், எண்ணத்தை கவனிங்க, எண்ணம் நிற்கிறத கவனித்து பாருங்கள். அதுவாக நிற்கணும், நீங்களாக ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே, அதோடு நம்ம முடிக்கலாம். கண் முடிக்கலாம், எல்லாருமே கண் முடிக்கலாம். நினைவு வந்து அதுவாக எண்ணங்கள் கிளம்பட்டும், அதை தடுக்க வேண்டாம், நம்மளாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், கவனிச்சா போதும். ஒரு மன அமைதி கிடச்சிச்சு. வெரி குட். நமக்குள்ளே என்ன தாட் ஓடுதுங்கிறது அப்படியே உணர முடியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களோ அப்போ மனம் நின்றுடும். இந்த கவனிக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் ரூமில் நீங்கள் ட்ரை பண்ணாமலே ஹவர்ஸ் கணக்கில் அவங்க பாடம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் அது பாட்டுக்கு உள்ளே போய் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு புரட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்குள்ளே அவ்வளோ ஆழமாக அது பதியும். இன்னும் நீங்கள் புதுசாக அதிலேருந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதை தான் சுவாமிஜி சொல்கிறாரு, எனக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் வெறும் தகவல்களை சேகரிக்கிறதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய மன ஒருநிலைப்பாடை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்து இந்த உலகத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நல்ல சிந்தனையோட உங்கள் எல்லாரோட பேச எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இங்கே ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி நான் தேங்க் பண்ண முடியாது. இப்படி ஒரு கம்பீரமான ஒரு சிஷ்யனை கொடுத்த குரு
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நன்றி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறமா எல்லா சீடர்களும் ஒரு மிகப்பெரிய மரத்தில் பறவைகள் போல இருந்தாங்க. சுவாமிஜி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறம் ஒரு தாயா அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்து அவங்க எல்லாரையும் வழி நடத்துனாங்க. பாருங்கள், பெண்களுக்கு ஆன்மீகத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் குருவோட ஸ்தானத்திலிருந்து அம்மா எல்லாரையும் வழி நடத்தி இன்னைக்கு இங்கே வரைக்கும் சமமாக. அதனால் ஸ்பிரிச்சுவலில் ஆண் பெண் இந்த பேதமெல்லாம் கிடையாது, டைம் எல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ இருந்து உங்கள் ஸ்டடீஸோடு சேர்த்து நீங்கள் இதையும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வரலாம். இந்த நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வேறு வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திக்கலாம். நன்றி.